பிரைஸ்தலால். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் இந்த நாளில் அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அதாவது இந்த பகுதியில் ஆபேலை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் தேவனால் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அது மட்டும் இல்லை, அவன் மரித்தும் இன்னும் பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் தேவனுக்கென்று எப்பொழுதுமே மேன்மையானவைகளை நம்ம செலுத்தணும். இந்த எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் விசுவாச பட்டியல் என்று நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால எப்படியெல்லாம் அவங்க தேவனுக்கு பெரிய காரியம் செஞ்சாங்க, சாதித்தாங்க அப்படிங்கிறது குறித்து அப்படிப்பட்டவர்களுடைய வரலாறு தான் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து இந்த எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க மரித்தும் இன்றும் பேசி கொண்டிருக்கிற பரிசுத்தவங்களாக இருக்கிறாங்க இன்றைக்கும். ஏன் அவங்க இன்றைக்கும் பேசப்படுறாங்க அப்படின்னா, அதற்கு அவங்க ஏதோ ஒரு விசேஷமான காரியத்தை தேவனுக்கு என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க. மற்றவங்களை காட்டிலும் அவங்க வேறுபட்டவங்களா செயல்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் மரித்து இன்றும் பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போ மேன்மையான ஒரு பலியை அவன் செலுத்தினான். பணந்த தேவனுக்காக நம்ம அநேக காரியங்களை இந்த பூமியில் செய்யும்போது எல்லாருமே நம்ம இந்த பகுதியில் காணிக்கை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ஆராதனையில் எத்தனை பேர் காணிக்கை செலுத்தினாலும் எல்லாருடைய செலுத்துகிற காணிக்கை காட்டிலும் சிலருடைய காணிக்கை ரொம்ப விசேஷமாக தேவனுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறது, மேன்மையை பார்க்கப்படுகிறது. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 2 காசு போட்ட விதவையினுடைய அந்த காணிக்கையை இயேசு கிறிஸ்து ரொம்ப பெருமையாய் பாராட்டி பேசினார். ஏன் அப்படின்னா, மற்றவங்க எல்லாரும் தன்னுடைய தயாளத்திலிருந்து தாராளத்திலிருந்து அவங்க கொடுத்தாங்கன்றது பைபிளில். ஆனால் அந்த 2 காசு போட்ட விதவை தனக்கிட்ட அடுத்த ஜீவனுக்கு சாப்பாட்டுக்கு இருந்த எல்லாவற்றையும், அந்த 2 காசு தான் இருந்துச்சு, அதையே போட்டுட்டாங்க. அடுத்த விலையை குறித்து அவங்க கவலைப்படலை. அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய முழு மேன்மையான அந்த பலியை செலுத்திருக்கிறாங்க. அதனால தான் இயேசு அவங்களை பாராட்டினார். அப்போது நல்லா கவனிக்கணும், நம்ம தேவனுக்கென்று செய்கிற காரியங்களில் நம்ம எவ்வளவு செலுத்துகிறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி செலுத்துகிறோம், எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு மேன்மையாக அதை நம்ம செலுத்துகிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் தேவனுடைய பார்வையில் அது ரொம்ப பிரியமானதாக இருக்கும். தேவன் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறதா இருக்கும். அப்போது எப்போவுமே தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுக்காக செய்கிற காரியங்களை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப யோசித்து பெஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவளை நீங்கள் தேடுங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை தான் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தேடணும். அதை தான் வாஞ்சிக்கணும். அதற்காக தான் நம்ம பிரயாசப்படணும். அதற்காக தான் நம்ம செலவுப்படணும். அதற்காக நம்ம நம்முடைய முழு பலத்தையும் நம்ம என்ன செய்யணும், செலவழிக்கணும். ஏன்னா அதுதான் தேவனுடைய பார்வையில் ரொம்ப தேவனுக்கு பிரியமானதாக மேன்மையானதாக பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 21வது வசனம், மத்தேயு 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அதாவது எதை நம்ம பொக்கிஷமாக நினைக்கிறோமோ
அங்கே தான் நம்முடைய முழு இருதயமும் கவனமும் பிரயாசமும் இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம உலகத்தை குறித்த காரியங்கள் தான் நம்மளுடைய இருதயத்தில் பிரதானமாக இருக்குது. அதுதான் நமக்கு பொக்கிஷமாக இருக்குது. அப்படின்னா நம்ம அதற்காக தான் அதிகமாக செலவு பண்ணுவோம், அதற்காக தான் பிரயாசப்படுவோம். நம்முடைய ஞானத்தை, பலத்தை எல்லாத்தையும் அதற்காக நம்ம செலவழிப்போம். ஆனால் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற கட்டளைன்னா தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதற்காக நீங்கள் செலவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். அதாவது எதை நம்ம ரொம்ப விலையேறப்பட்டதா பார்க்குறோமோ அதுக்கு தான் நம்ம அதிகமாக நம்ம செலவு பண்ண முடியும், அதற்காக நம்ம அதுக்கு பிரயாசப்பட முடியும். இல்லைன்னா அதை குறித்து நம்ம ரொம்ப கவனம் வைக்க மாட்டோம். அப்போ பெரும்பாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக தான் அதிகமாக பிரயாசப்படுறோம். அதுக்காக தான் அதிகமாக நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுறோம், நம்முடைய ஞானத்தை செலவு பண்ணுறோம், நம்முடைய பலத்தை செலவு பண்ணுறோம், நம்முடைய பணத்தை செலவு பண்ணுறோம். நமக்கு இந்த உலகத்தில் நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும். இந்த உலகத்தில் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதற்காக நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். அதாவது உலகத்துக்குரியவைகளை நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை. அதெல்லாம் அந்த காரியங்களாம் நமக்கு நம்ம ஆசைப்படுற வீடு, சொந்தமான வீடு, காரு, நல்ல ட்ரெஸ்ஸு, நம்ம இது எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாமே நமக்கு தேவை அந்த உலகத்தில். ஆனால் அதை நம்முடைய ஆண்டவர் அதை தேடுங்க, அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை பைபிளில். அப்படின்னு சொன்னால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் ஃப்ரீ, இலவசமாக கூட. உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இலவசமாக தராரு ஆண்டவர். இலவசமாக தரக்கூடிய பொருளுக்காக நம்ம ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுவோமா? கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எலெக்ஷன் டைமில் இலவசங்களை அறிவிச்சு கவர்மெண்ட் இலவசமாக கொடுக்குது. இலவசமாக டிவி, இலவசமாக மிக்சி, கிரைண்டர் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம என்னைக்கா உட்காந்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு அதை நினச்சிட்டு எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுருக்கோமா? இல்லை. ஏன்னா அது இலவசமாக கொடுக்குறாங்க, அதுக்காக நம்ம ஒன்றும் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நீங்கள் தேடும்போது, அதற்காக நீங்கள் செலவு பண்ணும்போது, அதற்காக நீங்கள் பிரயாசப்படும் போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைகள்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும், அது இலவசமாக உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போது நிலகவனிங்க. அப்போ நம்ம தேவனுடைய சித்தம் இதுதான், தேவனுடைய விருப்பம் இதுதான். அப்படிங்கும்போது நம்ம அதற்கு எதிர்மாறாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம ரொம்ப குறைவான பிரயாசப்பட்டுட்டு குறைவாக செலவு பண்ணிட்டு உலக காரியங்களுக்காக, உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய சொந்த அந்த காரியங்களுக்காக அதிகமான பிரயாசத்தையும் அதிகமான செலவையும் பண்ணோம்னா தேவனுடைய பார்வையில் அது நிச்சயமாய் மேன்மையாக இருக்காது. ஆபேலினுடைய காணிக்கையை அந்த பைபிள் எக்ஸலண்ட் சாக்ரிஃபைஸ் இருக்குது. மேன்மையான ஒரு பலி, மேன்மையான ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறான். ஆபேலுடைய சரித்திரம், அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பலி இன்றைக்கும் தேவனுடைய அந்த ரெக்கார்டில் இருக்குது. அது இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்குது. அப்போது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்காக படுகிற பிரயாசங்கள், பண்ணுகிற அந்த கிரியைகள், அந்த செலவு பண்ணுகிற செலவினங்கள், அது எல்லாமே தேவனுடைய பார்வையில் ரொம்ப மேன்மையாக பார்க்கப்படுகிறது. ரொம்ப ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அதாவது நம்ம எவ்வளோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம பிரயாசப்படுறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், உலக காரியத்துக்கு நம்முடைய சொந்த விருப்பத்தை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், அங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம செய்கிறது தான் நிலைத்து நிற்க போகிறது. அதற்கான பலனை தான் அவருடைய வருகையிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோட வருகைன்னு சொல்கிறாங்களா, அது நம்முடைய பிரயாசத்துக்காக, வாழ்க்கைக்காக பிரயாசப்படுறதுக்கான பலன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம படுகிற பிரயாசத்துக்கான பலன். அப்போது தேவன் எப்பொழுதுமே நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு செய்கிற காரியங்கள் எப்பொழுதுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த ஆபேலுடைய காணிக்கை குறித்து ஆதிகாமத்தில் வாசிக்கும் போது தன்னுடைய அந்த மந்தையில் தலையீற்றில், அதாவது ரொம்ப கொளுத்தவைகளை அவன் செலுத்தினான், கொழுமையான வேலை செலுத்தினான். அவன் பெஸ்ட்டை தேர்ந்தெடுத்தான். சும்மா ஏதோ அவனை செலுத்தணும் அப்படி இல்லை. இன்னொரு அதனுடைய இன்னொரு மீனிங் இருக்குது. ரொம்ப
ஏன் அந்த மேன்மையான பலி பார்க்கப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதருடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து தன்னை பலியாய் செலுத்த போகிற அந்த பலிக்கும் அது அடையாளமாக இருக்குது. ஒருவேளை ஆதாம் அவருடைய தகப்பனாகி ஆதாம் மூலமாக அவங்க அதை கேள்விப்பட்டிருக்கலாம், இப்படி ஒரு இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, ஆட்டுக்குட்டியாக வந்து மறிக்க போறாரு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கலாம். அதை நினைச்சு கூட அவர் செலுத்திருக்கலாம், அது நமக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அவன் செலுத்தினதுனால அது தேவனுடைய பார்வையில் ரொம்ப மேன்மையான பலியாக பார்க்கப்பட்டுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை பொக்கிஷமாக பார்க்குறோம்? அநேக நேரங்கள் நம்ம உலக காரியங்களுக்காக தான், நம்ம சொந்த காரியங்களுக்காக தான் அதிகமாக பிரயாசப்படுறோம், அதிகமாக செலவு பண்ணுறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம குறைவாக தான் செலவு பண்ணுறோம், குறைவான நேரங்களை தான் நம்ம செலுத்துகிறோம், குறைவாக தான் கிரியை செய்கிறோம். அப்போ அது எப்படி தேவனுடைய பார்வையில் மேன்மையாக பார்க்கப்படும்? எப்படி நம்ம மறித்தும் பேசப்படுகிற அளவுக்கு நம்முடைய ரெக்கார்டில், தேவனுடைய ரெக்கார்டில் நம்ம பேர் எழுதப்படும்? அதை நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 45-46 அந்த வசனங்களில் பார்க்கும்போது, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு, விலையுயர்ந்த ஒரு முத்தை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ அதை அவன் என்ன செய்யறான்னா, அந்த முத்தை அதை வாங்குறதுக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறேன், நம்ம எப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக, ஒரு நபருக்காக நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செலவு பண்ண முடியும், அவங்களுக்காக பிரயாசப்பட முடியும், கிரியை செய்ய முடியும் அப்படின்னா, அந்த நபர் இல்லை அந்த பொருள், அந்த காரியம் வந்து எல்லாவற்றையும் காட்டிலும் நமக்கு விலையுயர்ந்ததாக இருக்கணும். அது ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கணும். அப்போ தான் அதுக்காக நம்ம முழு பெஸ்ட்டை நம்ம கொடுக்க முடியும். அப்போது தேவனுடைய ராஜ்யம் வந்து விலையுயர்ந்த முத்துக்கு ஒரு ஒப்பா இருக்கிறது. அந்த வியாபாரி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, ஏன்னா அதை வாங்கிட்டா மீதி எல்லாம் அவன் தன்னால் சம்பாதிச்சுக்கலாம். ஏன்னா அதை விட அந்த தன்கிட்ட இருக்கிற அவனுடைய சொத்து பணங்களை காட்டிலும் விலையுயர்ந்தது இந்த முத்து. அப்போ அதுதான் தேவனுடைய ராஜ்யமும் இங்கே ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ ஆபேலுடைய பலி தேவனுடைய பார்வையில் மேன்மையான பலியாக கருதப்படுகிறது. ரெண்டாவது, அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் அப்படின்றது. அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். அதாவது ரெண்டாவது, இவங்க எல்லாம் இன்றைக்கு பேசப்படுகிற, அவங்க மறித்து நின்றுக்கும் பேசப்படுகிற தேவனுடைய ரெக்கார்டில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க முதல்ல அவங்க வந்து மேன்மையான ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை அவங்க தேவனுக்கு விட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கு எது, அதாவது ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, மனுஷனுக்கு மேன்மையை தோன்றுவது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அவருடைய பார்வையில் நமக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். தேவனுடைய பார்வையில் அதுதான் அருவருப்பாக இருக்கும். அதனால தான் எதையுமே ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் நீங்கள் வேற எதையும் நேசிக்கக்கூடாது அப்படின்னாரு. தாயோ தகப்பனையோ சகோதர சகோதரி யாரையுமே என்னை காட்டிலும் நேசிக்கக்கூடாது, முதலாவது நான் தான், தேவனுடைய ராஜ்யம் தான் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். அப்போது அப்படி நம்ம அந்த அளவுக்கு அவரை நேசிச்சாதான், மேன்மையாக நினைச்சாதான், முதலாவதாக நினைச்சாதான் நம்ம வந்து மற்ற காரியங்களை ஈஸியாக விட்டுட்டு போக முடியும். அப்போ இவங்க பாருங்க, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் நம்பி, கர்த்தரை நம்பி எங்கே போகிறோம், தான் போகிற இடம் எதுன்னு தெரியும் அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படி
அவனுக்கு தன் சொகுசு, அவனுக்கு அதுதான் சொகுசா, தன்னுடைய சொந்த தேசம், சொந்த ஊர், அவனுக்கு அந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். அவனுக்கு எது பவுல் சொல்றல, எல்லா கர்த்தருக்காக எல்லாவற்றையும் குப்பையாக அற்பமாக எண்ணுகிறேன், தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு, அதாவது எதெல்லாம் அவருக்கு மேன்மையாக இருந்துச்சு அதெல்லாம் அவர் கர்த்தருக்காக விடுறார், அவருடைய ராஜ்யத்துக்காக விட்டுட்டு போகிறார். அதே போல் ஆபிரகாம் விட்டுட்டு போனார். அதனால தான் இன்றைக்கி அவர் சரித்திரத்தில் அவங்க இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, மரித்து இன்றைக்கு பேசப்படுறாங்க, அவங்களுடைய பேர் இன்றைக்கும் பேசப்படுறது. அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியில் பரதேசிகளை போல இருந்தாங்க. பரதேசிகளாக இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாங்க இல்லை, எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானாக இருந்தார், அவருக்கு ஏராளமாக ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வேலைக்காரங்க எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய இருதயம் அதுக்கு மேலே இல்லை. அவங்க தேவனுடைய திட்டத்தில், தேவன் கொடுத்த அந்த காரியத்தில் அவங்க போயிட்டு இருந்தாங்க, முன்னேறி போயிட்டு இருந்தாங்க. அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஏன்னா அதுதான் சொல்றது, இப்படி அவங்க எதுக்கு இப்படி அறிக்கையிடுவது, சுய தேசத்தை நாடி போகிறது இப்படி தெரியப்படுத்துறது. ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு இந்த பூமியில் நமக்கு எல்லா வசதிகளும் தேவை தான். சொந்த வீடு தேவை, வசதியான வீடு தேவை, நல்ல கார் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் அதன் மேலே நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம ரொம்ப பிரயாசப்படக்கூடாது. ஏன்னா அவங்க அதுலேயும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினாங்களாம். தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம், இந்த பூமியில் இந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் எனக்கு இதை விட ஒரு பெரிய நகரத்தை கர்த்தர் வைச்சிருக்கிறாரு. ஒருவேளை கர்த்தர் அதை குறித்து இவ்வளோலாம் பேசியிருந்திருக்கலாம். ஆபிரகாமோடு ஆண்டவர் பலமுறை பேசினதுனால ஒருவேளை அதை அவர் எழுதாமல் இருந்தால் கூட அநேக ஆவிக்குரிய இந்த காரியங்களே அவர் பேசியிருக்கார், ரகசியங்களை பேசியிருக்கலாம். ஏன கூட பேசியிருக்கிறாரு. ஏனுக்கு ஆதாமுடைய 2ஆம் தலைமுறை, 7ஆம் தலைமுறை அவரோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அப்போ ஆபிரகாமோட அந்த மோசையோட எல்லாம் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாருல. அப்போ பாருங்க, அவங்க அதனால அவங்களுடைய வாஞ்சி, அவங்களுடைய ஆசை எது பார்த்துருந்துச்சுன்னா அந்த பரமதேசத்தை குறித்து இருந்துச்சு. நீங்கள் அதிலே எபிரேயர் 11:10 பார்க்கும்போது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதாவது இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம், அந்த பாடுகிற அந்த இவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி கட்டியிருந்தா கூட, இவ்வளோ கோடி செலவு பண்ணி ஒரு வீடு கட்டி வாழ்ந்தா கூட, அதெல்லாம் ஒரு பூகம்பம் வந்தால் கீழே போயிடும். அதெல்லாம் நிலையற்றது, அஸ்திபாரங்கள் இல்லாதது. நிலையான அஸ்திபாரம் உள்ள நகரம் நமக்கு பரலோகத்தில் இருக்குது. ஒரு நாள் அது இந்த பூமியில் இறங்கி வெளிப்படுத்தினதில் வாசிக்கிறோம்ல, அந்த வெளிப்படுத்துறதுல 21 அந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படிங்கிறார். அதாவது பூமிக்கு அது ஒரு நாள் வரப்போகுது, இறங்கி வரப்போகுது. அந்த நகரம் அங்கே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஆயத்தப்பட்டு இருக்குது, நம்மெல்லாம் வாசம் பண்ணும்படியாக. அப்போ அந்த நகரத்துக்காக, அந்த அஸ்திபாரம் நகரத்துக்காக அவங்க காத்திருந்தாங்க. அதனால பாருங்க, நம்ம அவங்க எத்தனையோ ஆயிரங்கள் கணக்கான வருஷங்கள் முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள், நம்ம அதை காட்டி ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் தேவனுடைய வருகைக்கு. ஆனால் அவங்களே இவ்வளோ ஆசைப்பட்டிருக்கிறாங்க, அதுக்காக காத்திருந்துருக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அந்த நகரத்துக்காக காத்திருக்கணும், அதை குறித்து நம்ம ஆசைப்படணும். அப்படி ஆசைப்படும் போது இந்த பூமியில் உள்ள காரியங்களை நமக்கு பெருசாக தோணாது. இருந்தாலும் இருக்காட்டாலும் அது பெருசாக தோணும், அது மேலே நமக்கு ஒரு ஆட்டம் வராது. அப்போது அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பேசப்படுகிற அன்றைக்கும் தேவனுடைய பார்வையில் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மையாக இருந்துச்சு. அவங்க மேன்மையான பரமதேசத்தை விரும்பினாங்களாம். அதனால தான் பாருங்க, ஈசாக்கை தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய 25 வருஷம் காத்திருந்து பெற்ற அந்த ஈசாக்கை பலியா கொடு அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது ஆபிரகாம் தைரியமாக கொடுத்தான். அது கொடுக்கறதுக்கு அவன் ஆயத்தமாக போனான். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. அவங்க அந்த பூமிக்குரிய தாண்டி மேலான ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. அவருக்கு ஒரு விஷயம், ஏன்னா ஈசாக்கு மேலே வாக்குத்தத்தம் இருந்துச்சு, அவன் மூலமான சந்ததி வரப்போகுது. அதனால அவர் மரித்தோரை வீட்டுக்கு இல்லாதவர்களை இருக்கிற அழைக்கிற தேவன் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் இருந்ததுனால அந்த தைரியம் என்ன பண்ணான். அதாவது தேவனுக்காக, தேவன் ஒரு காரியத்தை அவங்ககிட்ட கேட்குறாரு, அவருடைய ராஜ்யத்துக்காக, ஏதோ இல்லை அவருடைய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய மேல்மையான காரியமாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கொடுக்கணும்.
கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை இழந்து போக மாட்டீங்க. அதை பல மடங்கு நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் அதோட சீசர்கள் கேட்டாங்களா, உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குங்கும்போது அதான் நூறத்தனையாக அவங்களுக்கு அதை பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னா, இம்மையிலும் மறுமையும். அவர் அதான் சும்மா தான் விட மாட்டார். ஆனால் அவர் சில நேரம் நம்மளை சோதிக்காத கூட கேட்கலாம், எவ்வளோ ஆண்டவரை நேசிக்கிறீங்க, எவ்வளோ ராஜ்யத்தை எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிற சில காரியத்தை உங்கள்கிட்ட கேட்கலாம். அது வந்து பணமாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், அல்ல நம்முடைய சொந்த சில விரும்ப அதிகமாக விரும்பி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், நேசிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், சொந்த ஊராக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம். எதை வேணாலும் விட்டுட்டு வா அப்படின்னா தைரியமாக விட்டுருணும். ஆண்டவர் கேட்கறன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அதுக்கு பின்னால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக காத்திருக்குது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த பிறகு ஊழிய காரியங்களில் எனக்கு அதிகம் நாட்டமாக இருந்துச்சு. நான் இங்கே இருக்கும்போது ஒரு ஊழியக்காரரோடு இணைந்து நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தேன். முழு நேரமும் ஒரு நாள் ஊழியம் பண்ணேன். அப்புறம் 2006 எனக்கு திருமணமான பிறகு நான் சென்னைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்கள் அங்கே போய் சென்னையில் பெரம்பூருங்கிற பகுதியில் நாங்கள் வீடு எடுத்து நாங்கள் இருந்தோம். எனக்கு சென்னைக்கு போன பிறகு சென்னை வாழ்க்கை எனக்கு ஒத்தே வரல. எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஊருக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தேன். அங்கே இருக்கிற அந்த கல்ச்சர், அங்கே இருக்கிற அந்த மெஷின் லைஃபு, அங்கோட கிளைமேட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவன் எப்படியாக வந்துடணும் அப்படின்னு ரொம்ப அதுக்காக என் ஒய்ஃப்கிட்ட அடிக்கடி அதை பற்றி பேசி, அதனால் எங்களுக்குள்ள சில நேரங்களில் சில சின்ன இதுகள் கூட வரும். நான் எனக்கு எப்படியாக வந்துடணும். ஆனால் அந்த டைமில் ஆண்டவர் என்ன அனுமதிக்கவே இல்லை. அப்போ அப்படியே போய்ட்டு ஒரு கட்டத்தில் என்ன நான் ரொம்ப ஒரு தீவிரம் எப்படியாவது போயிடணும். ஏன்னா இது எனக்கு மைண்டில் வந்து அப்படியே இருந்து என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருந்துச்சு. அப்போ அதனால் ரொம்ப எனக்கு ஒரு சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கும்போது அங்கே நான் இருந்த மேய்ச்சல் பகுதியில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அந்த கன்வென்ஷனில் மறைந்து போன மோசஸ் ராஜசேகரன் அவங்க வந்து அந்த ஊழியக்காரர் வந்து அன்னைக்கு அவர் தான் கெஸ்ட்டு. அவர் முதல் நாள் அவர் வந்து ஆராதனை நேரத்தில் அவர் எந்திரிச்சுன்னு ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் நல்லா ஆவியில் நிரம்பி நல்லா அந்நிய பாஷையில் பேசி அவர் நிறைய தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சார். பேசும்போது இதே எபிரேயர் 11 15ஆம் வசனத்தை தான் அவர் சொன்னார். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களான அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இப்படி சொல்கிறார். ஒரு சகோதரன், நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க, இப்படி நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போகணும் ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க, கர்த்தர் அதை விரும்பலை, நீங்கள் அந்த எண்ணத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்க்க தரிசனம் பேசுகிறார். இப்போ எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தான் பேசுகிறாரு, ஏன்னா நான் தான் அப்படி இருக்கிறேன். அப்போ நான் நேராக வீட்டில் வந்தோடனே ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இப்படி அந்த ஊழியக்காரருக்கு தீர்க்க தரிசனம் பேசினார் ஆண்டவர்ன்ட்ட. அதனால் சரி, இனிமேல் அந்த ஊருக்கு போகிற அந்த எண்ணத்தை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டு நான் அந்த சென்னையில் வாழ்கிறதுக்கு ஏற்ற அந்த மனநிலையில் நான் பழகிட்டேன். சரி, இனி நமக்கு இதுதான் மீஞ்சது தான், நமக்கு இங்கே தான் ஊழியம். ஏன்னா அப்போ நான் ஒரு சபையில் ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அங்கேயே சரி ஓகே அப்படிங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு 7 வருஷம்கிட்ட ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஊருக்கு போ அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு மனைவியுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்துச்சு. அவங்களும் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து முழு நேரமாக நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல ஊருக்கு போ அப்படின்ட்டு. அப்போ அது மறுபடியும் எப்படின்னா, ஏன்னா அந்த மனநிலைகள்லாம் விட்டு வந்தாச்சு. மறுபடியும் ஊருக்கு போகும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமை இல்லை. மறுபடியும் ஊருக்கு வந்து மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், ரெண்டாவது எல்லாமே நாங்கள் சீரோடு வந்து ஆரம்பிக்கணும். ஊழியமானாலும் சரி எல்லாமே சீரோடு வந்து ஆரம்பிக்கணும். அது எப்படி அப்படி சொல்லி நாங்கள் குழம்பி போயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் பல வார்த்தைகள் மூலமாக, தரிசனம் மூலமாக ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணாங்க, உறுதியாக நாங்கள் அதை காமிச்சதுனால அதுக்கப்புறம் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் ஊருக்கு வந்தோம். வந்த பிறகு பாருங்கள், நாங்கள் இங்கே என்ன செய்யணும், எப்படி ஊழியம் எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் வீட்டில் ஒரு சின்ன வெள்ளிக்கிழமை ஒரு ஈவினிங்கில் ஒரு ப்ரேயர் ஆரம்பித்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் ஆண்டு நிறைய பேரை கொண்டு வந்து அதில் நிறைய பேர் விடுதலையாகி ரட்சிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு வீட்டில் மறுபடியும் சபை ஆரம்பிக்க சொல்லும்போது ஆண்டவர் அதை ஆரம்பித்து அப்படி படிப்படியாக ஆண்டவர் எங்களை உயர்த்திட்டே இருந்தார். இப்போ ஒரு பெரிய சபை நடத்துவதற்கான அந்த இதில் கொண்டு ஆண்டு நிறுத்தியிருக்கிறார். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி நாங்கள் வந்து ஆண்டவர் ஊருக்கு போ அப்படி சொல்லும்போது
சரி, நம்ம சென்னையில் ஒரு நாள் வாழ்ந்தாச்சு, நமக்கு எல்லாம் அங்கே நல்ல ஊழியம், எங்களுக்கு எல்லாம் பெரிய சபை எல்லாமே இருந்துச்சு, எங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு. அதை விட்டுட்டு நாங்கள் வர்றதுக்கு யோசிச்சுருந்தோம்னா இன்றைக்கி கர்த்தர் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற இந்த அழைப்பை, இந்த ஊழியங்களை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்திருப்போம். ஆக்சுவலாக இங்கே வந்த பிறகு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் ஆண்டவர்களை நடத்தினார். அநேகர் சாகக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க, தற்கொலை இதில் இருந்தவங்க, சில நிறைய ரட்சிக்கப்பட்டாங்க, நிறையவருடைய வாழ்க்கை விடுதலை வந்துச்சு. அப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டுரு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தைரியமாக விட்டு போகணும் அவருக்காக. நிச்சயமாக அதை அவர் கைவிட மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் ஒரு நாள் கூட எங்களுக்கு கைவிட்டதில்லை, அற்புதம் நடந்துகிட்டு இருக்கிறார். அப்போ அவங்க இந்த பரிசுத்தவான்கள் மேன்மையானவர்களை நாடுனாங்க, மேன்மையான பலி, மேன்மையான ஒரு பரம தேசத்தை, அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை நாடுனாங்க. அடுத்தது எபிரேயர் 12:11 அதாவது விசுவாசத்தில் 2 வகையான விசுவாசம் இருக்குது. நம்ம ஒன்று விசுவாசத்தினால எல்லாத்தையும் ஜெயிக்கிறது, சாதிக்கிறது. அது எபிரேயர் 11:33 வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டை கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகு கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்கப்பட்டார்கள். இவங்களெல்லாம் விசுவாசத்தினால சாதிச்சாங்க, ஜெயித்தாங்க, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிச்சாங்க, சத்துருக்களை யுத்தத்தில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்னொரு விசுவாசம், வேறு சில மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு தெரிந்து குறைவுகளும் உபத்திரவங்களையும் துன்பத்தை அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறண்டு அலைந்தார்கள். இப்போ பாருங்க, விசுவாசத்தினுடைய இன்னொரு காரியம் என்னது, தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக இழக்கிறது, குறைவுகளை அனுபவிக்கிறது, நிந்தைகளை அனுபவிக்கிறது. இதுதான் ரொம்ப கஷ்டம். பாருங்க, கர்த்தருக்காக வாக்குத்தத்தங்களை சாதிக்கிறது. நான் இப்படி ஒன்று ஆசைப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்ட வாக்கு கொடுத்தா தந்துட்டாரு அப்படிங்கிறது. ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், தந்தார். ஒரு வீடு வைக்கணும், பெரிய வீடு கட்டணும், ஆண்டு தந்தார். இதெல்லாம் ஒரு இதுவும் இந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கூடாது. ஆனால் இன்னொரு பகுதி இருக்குது, கர்த்தருக்காக இழக்கிறது, நிந்தையை அனுபவிக்கிறது, அவமானங்களை அனுபவிக்கிறது, பாடுபடுறது. இதுவும் விசுவாசத்தின் ஒரு காரியம்தான். ஆனால் இதில் தான் இவங்க சொன்ன மேன்மையான உயிர்த்தல் அடையும்படிக்கு. அதனால தான் அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவன். அது தேவனுக்காக இந்த மாதிரி இழக்கிறவங்க, இரத்த சாட்சிகளை மறிக்கிறவங்க, பாடுகளை அனுபவிக்கிற இவங்க தான் முதலாவது உயிர்த்தெழுதல பங்கு இருக்குது. பாருங்க, வெளிப்பத்தின் விசேஷத்தில் இருக்குது. அதான் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல். என்ன இழந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் நிற்பேன். ரெண்டுமே விசுவாசத்தினால தான் வருது. அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறது நல்ல விஷயம்தான், ஜெயிக்கிறது நல்ல விஷயம்தான், சத்துருவை மேற்கொள்வது நல்ல விஷயம்தான். இன்னொரு பகுதியில் கர்த்தரை அனுமதித்தால், கர்த்தர் விரும்பும் நான் இழக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், துன்பத்தை அனுபவிக்கிறதும் ரெடியாக இருக்கணும். அப்போ அது தேவனுடைய பார்வையில் மேன்மையாக பார்க்கப்படும். ஒரு நாள் மேன்மையான உயிர்த்தெழுதல் நம்ம பங்கு பெறுவோம். அதில் முதலாவது உயிர்த்தெழுதல் நம்ம பங்கு பெறுவோம். எப்பவுமே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குதுல்ல. இதெல்லாமே 10th 12th ஃபஸ்ட்டு வரணும்னு ஆசைப்படுவோம். நம்ம பிள்ளை முதல் மார்க் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு வரணும், ஸ்டேட் நம்ம மாநில அளவில் முதல்ல வரணும், இந்திய அளவில் வரணும், இதெல்லாம் ஆசைப்படுறோம்ல. இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில், ஒரு விளையாட்டில் கப்பு வாங்கணும், முதலாவது வரணும்லாம் பார்க்குறோம், அது விருப்பப்படுறோம்ல. அதையெல்லாம் காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கான இந்த ஓட்டத்தில், அதனால தான் அந்த ஓட்டப்பந்தத்தில் ஓடுற எல்லாரும் ஓடுவாங்க. நான் ஒருவன் தான் என்ன செய்வான், அந்த பந்தயத்தில் என்ன செய்வான், வின் பண்ணுவான். அவன் தான் அந்த வெற்றி கோப்பையை பெற்றுக்கொள்வான். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்னு நான் சொல்கிறார்ல. அதனால எபிரேயர் 12:1 அழகாக சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்மை சுந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடு ஓடக்கூடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விரோதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஏன் அந்த பூமியில் அவர் சிலுவையில் அவ்வளவு அவமானங்களை, நிந்தைகளை, பாடுகளை சகித்து கொண்டாரு? அதை சந்தோஷமா அவர் என்னார் அப்படின்னா, அவருக்கு தெரியும் இதுக்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிமை காத்திருக்குது, ஒரு பெரிய உயர்வு காத்திருக்குது. அதான் பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் தம்மை தாழ்த்தினதுனால எல்லாவற்றுக்கும் மேலே தேவனை உயர்த்திருக்காரு. இது எல்லா நாமத்துக்கும் மேலே அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்குது. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு எல்லாவற்றிலும் அவருடைய நாமம் இன்றைக்கு அதிகாரமுள்ள நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நமக்கு ஒரு பலன் இருக்குது, மகிமை காத்திருக்குது, கிரீடங்கள் பலன் காத்திருக்குது, பரிசுகள் காத்திருக்குது. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதில் நம்ம முதலாவது ஃபஸ்ட்டாக பெற்றுக்கொள்ளணும்னா, எல்லாருக்காட்டிலும் மேன்மையாக இருக்கணும்னா அதுக்கு விசேஷித்த சாக்ரிஃபைஸ் நமக்கு வேணும். விசேஷித்த ஒரு தேவனுக்கு விசேஷமாக நம்ம இழக்கிற காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம மரித்த பிறகும் பேசப்படுகிறவர்களாக தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் பாராட்டுகிற அளவுக்கு இருக்கணும், அவர்களால் பலன் பெறுகிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்போவுமே நம்ம பிரயாசப்படணும். அதற்காக ரொம்ப அதிகமான பிரயாசத்தை நம்ம செலவு பண்ணணும், பணத்தை செலவு பண்ணணும், பிரயாசப்படணும், விட்டு கொடுக்கணும். ஆண்டவர் விரும்பாத காரியங்களை உடனே விடணும். அப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக ஆண்டோடைய வருகையில் அவருக்கு முன்பாக நம்ம மிகுந்த சந்தோஷத்தோட, மிகுந்த தைரியத்தோட, அதனால தான் அதே எபிரேயரில் சொல்லப்படுங்க, மிகுந்த தைரியத்துக்கு ஏதுவான, அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. நீங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுறாதீங்க. ஒரு பெரிய பலன் நமக்கு காத்திருக்குது, நீ படுகிற பிரயாசம் எல்லாத்துக்கும் பலன் இருக்குது அப்படிங்கிற. ஸோ அந்த வார்த்தையினால இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் நல்லா தியானிங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் அலசி பாருங்கள். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளவு நம்ம பேசப்படுறோம், அதை எவ்வளவு மேன்மையாக பார்க்குறோம், அதுக்கு மேலே எவ்வளவு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை எவ்வளோ பொக்கிஷமாக கருதுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகையில் நம்ம எல்லாருமே தைரியமாய் சந்தோஷமாய் அவரை எதிர்கொள்வதற்கு வாய்த்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாக. ஒரு நிமிஷம் கண்கள் மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு அந்த சத்தியத்தை அவருடைய கேட்டதை விட்டு விடாதபடிக்கு ஆவியான அவருடைய இருதயங்களை கிரியை செய்வீராக. அவங்க அப்பா, ஹாலே லூயா, இனி இருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் கர்த்தருக்கென்று, தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, ஹாலே லூயா, வரப்போகிற அந்த நன்மைக்கென்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரயாசப்பட, கிரியை செய்வதற்கு, செலவு பண்ணுவதற்கு ஆவியானங்கள் உதவி செய்வீராக. அவருக்காய் பாடுபடவும் விட்டு கொடுக்கவும் ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறதை உதவி செய்வீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆவியானவர் தாமே ஒவ்வொரு இருதயங்களையும் அப்போ ஆயத்தப்படுத்துவீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அசைவாடட்டும் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ரிபாலா போரபா ஷகதா ரிமாலா ஹந்தர போரபா ரிபாலா ஹஸ்யா கரபல கோரி அந்தரபா. ஹாலே லூயா. எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, பலனை வச்சிருக்கிறீங்க. ஹாலே லூயா, ஹாலே. பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, நாங்கள் தைரியமாய் ஒரு நாள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்பதற்கு ஆவியானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. ஹாலே லூயா, ஹாலே லூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுவதற்கு ஆவியான எங்கள் இருதயங்கள் அப்படிப்பட்ட அந்த உணர்வை, அந்த வாஞ்சையை தேவன் இன்னும் அதிகரிக்க பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அந்த வாஞ்சையை எங்களுக்குள்ள பெருகை செய்வீராக. ஹால்கா ரம ரபா ஷாக்கா, எங்களுடைய அந்த விருப்பங்களை தேவன் இன்னும் பெருகை செய்வீராக. நீரே எங்களுக்குள்ள விருப்பங்களையும் செய்களை உருவாக்குகிறவராக இருக்கிற ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. அந்த நாளிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் பிரயாசப்பட, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் வந்து செலவு பண்ணுவதற்கு தேவன் உதவி செய்கிறாங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆவியானவர் போய் சேர்றதுக்காக நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து ஆவியானவர் ஒரு வாழ்க்கையில் கிரியை செய்கிறாங்க. பெரிய காரியங்களை தேவன் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
உடைய நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்பா தேவனுடைய கிருபை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை வழிநடத்தும்படியாக நாங்கள் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.